பிரைஸ் த லார்ட். நிலவே நீயே சாட்சி என்ற தலைப்பில் ஒரு தொகுப்பு. தமிழ்நாட்டின் தென்பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்னும் தமிழ் பழமொழியை நினைவுபடுத்துகிறது. வயலுக்கு நீர் பாய்ச்சுவதற்கு ஒரு நள்ளிரவில் சகோதரர் இருவர் சென்றனர். வானில் நிலவு தன்னொளி பரப்பிக் கொண்டிருக்கிறது. அண்ணன் தம்பி இருவரையும் தவிர அண்மையில் வேறு எவரும் இலர். மகிழ்ச்சியோடு உரையாடி கொண்டு வயலுக்கு சென்ற சகோதரர்கள் நீர் பாய்ச்சுவதில் பிரச்சனை முற்றி கைகலப்பு நேர்ந்தது. அண்ணனை விட தம்பி சற்று வலிமையான உடலுடையவன். தண்ணீர் பாய்ச்சுவதற்கு கொண்டு சென்ற மண்வெட்டியை எடுத்தான். அண்ணனை மண்வெட்டியால் தாக்கினான். வெட்டுண்ட அண்ணன் பாவம் அதே இடத்தில் நிலை குலைந்து நிலத்தில் சரிந்தான். தன் உயிர் பிரியும் நேரத்தில் தன் தம்பியை தூற்றவில்லை, பழிக்கவில்லை. ஒன்றே ஒன்று மட்டும் கூறினான், நிலவே நீதான் சாட்சி. உடலை விட்டு அண்ணனுடைய உயிர் பிரிந்தது. உடனே மடமடவென்று வரப்பிலே குழி தோண்டி அதில் அண்ணனை புதைத்துவிட்டு வயலுக்கு நீர் பாய்ச்சி விட்டு வந்தவனைப் போல் இயல்பாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அண்ணன் வீடு வந்து சேரவில்லை. வீட்டார் ஊர் ஊராக தேடினார்கள். அவர்களோடு தம்பியும் சேர்ந்து கொண்டு என்றுமே திரும்பி வர இயலாத அண்ணனை தேடினான். உண்மை தம்பியை தவிர வேறு எவருக்குமே தெரியாதே. காலங்கள் உருண்டன. ஒரு நாள் இரவு பொழுது முழு நிலவு காய்ந்து கொண்டிருந்தது. வீட்டு முற்றத்தில் கட்டில் கிடந்தது. உணவு அருந்திவிட்டு தம்பி அந்த கட்டிலில் வானத்தை பார்த்தபோது கடந்த கால நிகழ்ச்சிகள் அவன் கண் முன்னே தோன்றின. அவன் உள்ளத்தின் ஏளனம், நிலவே நீ சாட்சி சொல்லிவிட்டாயா என வாய்விட்டு சிரித்தான். அப்போது அங்கு வந்த அவன் மனைவி, எதற்காக நிலவை பார்த்து சிரிக்கிறீர்கள் என்று கேட்டவுடனே இதுவரைக்கும் மறைத்து வைத்திருந்த உண்மையை மனைவியிடம் கூறினான். மாதங்கள் சில கடந்தன. ஒரு நாள் அவனுக்கும் அவன் மனைவிக்கு ஏற்பட்ட வாய் தகராறில் கணவனின் கோபம் முற்றியது. பார், உன்னை இந்த மண்வெட்டியால் வெட்டி புதைத்திடுவேன் என பயமுறுத்தினான். அட சண்டாளா, அன்று உன் அண்ணனை வெட்டி புதைத்தது போல என்னையும் புதைக்க நினைக்கிறாயா என்று ஊரே அறியும்படி ஓலமிட்டாள். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல அண்ணனை கொலை செய்த தம்பி காவல்துறையால் பிடிபட்டான். வழக்கு, நீதிமன்றம், இறுதியில் அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைத்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த உண்மை நிகழ்ச்சியை அறியும் நண்பரே, பல காலம் மூடி மறைத்து வைத்த கொலை அவன் வாயே காட்டி கொடுத்து விட்டது. அவனால் தப்ப முடியவில்லை. இது போலவே நாம் செய்யும் பாவங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் நாம் தப்ப முடியாது. நம்முடைய பாவங்களுக்கு தண்டனை உண்டு என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. நம்முடைய சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் குறித்து தேவன் நியாயம் தீர்ப்பார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நம்முடைய பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்றும் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். என்னாகமம் 32:23. என்றும் வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. லூக்கா 12:2 என்றும் பரிசுத்த வேதாகமம் திட்டமாக கூறுகிறது. பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளை கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கும் போது சாதாரணமாக மக்களாகிய நாம் தப்ப முடியுமா? இதற்கு வேறு வழிதான் என்ன? அப்படியானால் வேறு வழியே இல்லையா? உண்டு நண்பரே. பாவம் செய்யாத மனிதர் இல்லை. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம். பாவம் செய்கிறவனுக்கு தண்டனை உண்டு. ஆனால் மனம் மாறி பாவ வாழ்வினின்று திரும்புகிறவனுக்கு புது வாழ்வு உண்டு, நீடிய வாழ்வு உண்டு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். யாரிடத்தில் அறிக்கையிடுவது? பாவம் தீண்டாத பரிசுத்தர் இயேசுவிடம் அறிக்கையிட வேண்டும். நாம் செய்த பாவங்களுக்காக அவர் கொல்லப்பட்டு நமக்கு மீட்பினை தேடி வைத்துள்ளார். அந்த மீட்பனை அவரிடம் பெற்றுக்கொள்ளும் எவருக்கும் நீடிய வாழ்வு உண்டு. நரகம் அவர்களை மேற்கொள்ள இயலாது. இவ்வுலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். இயேசு என்பதற்கு பாவங்களை நீக்கி மீட்பவர் என்று பொருள். மத்தேயு 1:21. எனவே பாவத்தை மனிதன் எவராலும் மன்னிக்க முடியாது. பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் இயேசு ஒருவருக்கே உண்டு. மார்க் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் தாம் மனிதனாக பிறந்த கடவுள். அவரிடம் மட்டுமே பாவம் இல்லை. எனவே நாம் செய்த பாவம் எதுவானாலும் இயேசுவிடம் மனம் கசிந்து அறிக்கை செய்யும் போது அவர் மன்னிப்பார், பாவ வாழ்விலிருந்து விடுதலை அளிப்பார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நண்பரே, நம் பாவங்களுக்காக இயேசு ஒருவரே மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதை நீர் நம்பி அவரிடம் பாவ மன்னிப்பை கேட்பீரா?
நிச்சயம் உமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவரை நமது சொந்த மீட்பராக ஏற்றுக்கொள்வீர் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உமது பாவங்கள் யாவும் கழுவப்பட்டு நீர் புதிய தூய்மையாக்கப்பட்ட வாழ்வை உடையவராக மாற்றப்படுவீர். நீர் பாவ மன்னிப்பை பெறுவதோடு நரகத்திற்கு ஏதுவான நியாய தீர்ப்பினின்றும் தப்புவிக்கப்படுவீர். மெய் சமாதானம் பெறுவீர். நீடு வாழ்வை பெறுவீர். உங்கள் நல்வாழ்வை விரும்பும் ஒரு குடும்பத்தின் காணிக்கையினால் இந்த செய்தி உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட்.